அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்து அங்கே போய் மக்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலருக்கு தான் இந்த மாதிரி அதிகமான பக்தர்கள் வரக்கூடியதை பார்க்க முடியும். அந்த வகையில் சமீப காலத்தில் ரொம்பவே அதிகமான பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்து நினைத்தது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்குரு பீடம். அதாவது பழனிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டிக்கு இப்போது ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இங்கு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நினைத்தது குறைந்தது 3 மாதத்துக்குள்ளே, அதாவது அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பழனிமலை ஆண்டவரை பார்க்குறதுக்காக ஏராளமான பக்தர்கள் எப்போவும் போவாங்க. அதே போல் இப்போது இந்த சத்குரு பீடத்திற்கும் நிறைய பேர் வரதை பார்க்க முடியுது. குறிப்பிட்டு கணக்கன்பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானது. அமாவாசை பௌர்ணமி நாளில் இங்கே ஏன் அவ்வளோ பக்தர்கள் வழிபடுறாங்க, இந்த அமாவாசை பௌர்ணமி பூஜையில் அப்படி என்ன நடக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது கணக்கன்பட்டி சத்குருவே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ருக்கீங்களா, எதிர்மறையான விளைவுகளையே சந்திக்கிறீங்களா, அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகார பலன்களும் ஆலோசனைகளும் கொடுக்கப்படும். பழனி அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சத்குரு பீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானது. ஓம் சத்குரு பழனி சுவாமிகள் ஜீவசமாதியில் அமாவாசை முன்னிட்டு இரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரையிலும் மற்றும் மாலை 6 மணிக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதை பார்க்க முடியும். இதில் பெரும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளுடைய ஆசியை பெற்று செல்வாங்க. சுவாமி, அதாவது பழனி சுவாமிகள் பீட பார்க்கும்போது இங்கே ஏன் அமாவாசையில் இப்படி நிறைய பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாள் முழுவதும், அதாவது அமாவாசை இரவு முழுவதும் அங்கேயே தங்கி இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை பார்க்க முடியும். முக்கியமாக அங்கு நம்ம முழு மனதார வழிபாடு செய்து அந்த சத்குரு சுவாமியை நம்ம மனதார நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் அங்கே இருக்கக்கூடியதை நம்மளால், அவருடைய மூச்சு காற்றை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்னது. அதே போல் நம்ம ஒரு வீடு கட்டணும் அல்லது திருமணம் நடக்கணும், எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு நல்லதொரு பலன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் இன்னும் கணக்கன்பட்டிக்கு போனதில்லை அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அல்லது நான் போயிட்டுருக்கேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த கணக்கன்பட்டி சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பழனி ஆண்டவருடைய பக்தராக இருந்த பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டை சாமிகள் தான். இந்த மூட்டை சாமிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகத்தான் இருந்தார். ஆனால் சாதாரணமாக அவர் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அந்த கடவுள் சொல்லுக்கே சமமானதாக இருந்திருக்கு. முக்கியமாக பச்சை நிற வேட்டியும் பச்சை நிற தலப்பாகையும் இந்த மாதிரி கட்டிட்டு அவர் இருப்பார். அவரை பார்க்குறதுக்காக அப்போவே நிறைய பேர் அவர்கிட்ட வாக்கு கேட்டுட்டு போகிறது, அவர் சொல்லுக்கு காத்திருந்து கேட்டுட்டு போகிறதெல்லாம் நடந்திருக்கு. அவர் சாதாரணமாக ஒரு திட்டுறது போல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய அளவில் ஜீவ சமாதியாக இது பண்ணி இப்போ நிறைய பக்தர்கள் வரக்கூடியதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த இடத்துல கணக்கன்பட்டி சுவாமிக்கு இந்த இடத்துல வேண்டிக்கிறாங்க. வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு அது நிறைவேறியதும் அங்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக நிறைய பொருளாதார வகையில் கொடுக்குறாங்க. அன்னதானம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் அன்னதானம் கொடுக்கப்படுது. இதனால் அங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் அங்கேயே உணவு அருந்தி இருந்துட்டு போகிறாங்க. கணக்கன்பட்டி சுவாமியினுடைய வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மெய்சிலிர்ப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க.
பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர் தான் கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்குரு காளிமுத்து பழனிசாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ரொம்பவே சக்தி வாய்ந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் இப்போது ரொம்ப புகழ்பெற்று வரக்கூடிய ஒரு இடமாகவும் இது விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கணக்கன்பட்டி மூட்டை சாமி சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வாழும் காலத்திலேயே பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் நேரடியாக இவரை பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இவருடைய வரலாறு, இவர் வாழ்ந்தது அப்படின்னலாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கும் போது ரொம்பவே நிறையா விஷயங்கள் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு வாய் பேச முடியாத குழந்தைய பேச வைத்த ஒரு அற்புதத்தை நம்மளுடைய சேனல் வீடியோக்குள்ளேயே நிறைய பார்த்துருப்போம். முக்கியமாக நம்மளில் பலரும் எதையும் எளிதில் நம்பிட மாட்டோம். அப்படி நம்பாமல் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளின் அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவர் சாதாரண மகான், நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சிலர்கிட்ட மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்லுவாராம். சிலர்கிட்ட பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்லுவாராம். சிலர்கிட்ட கற்களை எல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல குவித்து போட சொல்லுவாராம். சிலர்கிட்ட சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்லுவாராம். பெரிய பாறாங்கல்ல கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போட சொல்லுவாராம். சிலர்கிட்ட வடக்கே போ தெற்கே போ அப்படின்னு, சிலர்கிட்ட ஒரு கிழக்கு போ அப்படின்னு சொல்லி புரியாத வகையில் பேசுவாராம். சாதாரணமாகவே சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அவங்க சொல்கிறது நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இவரும் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த விதம், பக்தர்களிடம் பழகிய விதம், பக்தர்களின் கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்துமே வித்தியாசமானதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனையுமே செய்துட்டு அவர் சாதாரணமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும். அதே போல் உருவ அமைப்பு மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தலை. சராசரி உயரம், பரட்டைத்தலை, அதை சுற்றி முண்டாசு, அதோடு மழிக்காமல் இருக்கக்கூடிய முகம், பச்சை நிற சட்டை அப்படின்னு இவர் அணிந்துட்டு தான் இப்படி உலா வந்திருக்காரு. அவர் எப்பயுமே கையில் ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டே இருப்பார். அது அழுக்கு மூட்டை அப்படிங்கிறதுனால அழுக்கு மூட்டை சுவாமி அப்படின்னு ஒரு சிலர் இவர் சொல்கிறது உண்டு. அதனாலேயே அந்த அழுக்கு மூட்டையும் தற்போதும் அவருடைய இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராவது அந்த மூட்டையை தொட்டுட்டாங்க அப்படின்னா அவர் ரொம்ப அதிகமாக கோபப்படுவாராம். அந்த மூட்டையை யாராலும் பார்க்க முடியாது. அதே போல தான் அந்த மூட்டை வச்சிருக்கிறதால தான் மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டை சுவாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவருடைய அனைத்து ஜென்ம பிறப்பும் இறப்பும் பாவ புண்ணியங்களும் விடாது துரத்தக்கூடிய வினைகளும் தெளிவாக தெரிந்தன. அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலை தான் அந்த மண் வெட்டக்கூடியது, குழியை மூட சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்தார். அந்த ஊரை சேர்ந்த திம்மநாயக்கனருக்கு 2 மனைவிகள், மூத்த தாரத்தின் மகனாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த மூட்டை சாமிகள் பற்றி பார்க்கும்போது ஒரு நாள் முழுக்க உடல் அங்கேயே இருந்திருக்கு. மறுநாள் அவர் மாயமாகி விட்டார் அப்படின்னும், அடுத்த நாள் இடுமன்மலை குகை ஒன்றில் பழனிசுவாமி தியானத்தில் இருப்பது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்படி அவர் இல்லை, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கூட இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கானவர்களினுடைய கர்மாவை தன்னுடைய பார்வையாலே போக்கியிருக்கிறார் அப்படின்னு கணக்கன்பட்டி சுவாமிகளை பற்றி சொல்ல முடியும். அதே போல் குறிப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ போனீங்க அப்படின்னாலும் அவர் உயிரோடு இருப்பதையும் அவருடைய சுவாசத்தையும் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கணக்கன்பட்டி சுவாமியை நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். முக்கியமாக நாம் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் முழு மனதார அமர்ந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவர் இருக்கக்கூடியதை நம்மளால் உணர முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கணக்கன்பட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி இந்த அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு. அதே போல் நீங்களும் அமாவாசை நாட்களில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீரும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமிகளை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.